வணக்கம். நாங்கள் விநாயக மிஷன் அன்னபூரணா செவிலியர் கல்லூரி இருந்து கொரோனா வைரஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்கோம். உலக சுகாதார மையம் நமக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால் 80% கைகள் தொற்றுவது மூலமாகவும் 20% காற்றின் மூலமாகவும் பரவுகிறது. ATM என்பது ஒரு பொதுமக்கள் அடிக்கடி வந்து போகும் ஒரு இடம் என்பதால் அந்த இடத்தை எவ்வாறு சுத்தம் செய்து கொள்வது என்பதை பற்றியும் சொல்லித் தருகிறோம். பொதுமக்கள் வந்தவுடன் முதலில் ATMின் கைப்பிடியை தொற்று அதன் உள்ளே நுழைகிறார்கள். ஆகையால் வைரஸ் தொற்று அதன் மூலம் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதால் அவற்றை 1 பங்கு லைசால் கிருமி நாசினியும் 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து கலந்த கலவையை வைத்து நன்கு துடைக்க வேண்டும். அதற்கு பிறகு உள்ளே சென்று ATM மிஷினில் உள்ள பட்டன் ஸ்கிரீனையும் தொடுவது மூலமாக பரவுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. கிருமி நாசினியை பயன்படுத்தி சுத்தம் செய்வது மிக அவசியம். அவ்வாறு சுத்தம் செய்வதால் கொரோனா வைரஸ் இங்கு வந்து செல்லும் பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் பரவாமல் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மொபைல் ஷாப்பில் கொரோனா வைரஸ் பரவாமல் எப்படி தடுப்பது என்பதை பற்றி சொல்கிறோம். இங்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 100 நபர்கள் வந்து செல்கின்றனர். அவர்கள் வந்தவுடன் முதலில் கடையில் முன்புறம் இருக்கும் மேசையின் மீது கைகளை இங்கும் அங்கும் தொற்று செல்கின்றனர். இதன் மூலமாக ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு இந்த வைரஸ் பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் இந்த மேசையை கிருமி நாசினியான லைசால் 1 பங்கும் அதில் தண்ணீர் 10 பங்கும் சேர்ந்த கலவையை அந்த மேசையின் மீது 4 அல்லது 5 துளிகள் தெளித்து பஞ்சு அல்லது சுத்தமான துணியை கொண்டு அடிக்கடி நன்கு துடைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் கொரோனா வைரஸ் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு பரப்புவதை தடுக்க முடியும். இந்த சிறிய பத்திரிகையில் கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் உள்ளது. இதை படித்துவிட்டு மற்றவருக்கும் சொல்லிக் கொடுங்கள். வீடுகளில் அனைவரும் வெளியில் சென்று வரும்பொழுது முதலில் தொடும் இடம் கதவின் கைப்பிடி. ஆகையால் இதன் மூலமாகவும் இந்த வைரஸ் கிருமி ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு பரவும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த கைப்பிடியை கிருமி நாசினியான லைசால் 1 பங்கும் அதில் தண்ணீர் 10 பங்கும் சேர்த்த கலவையை வைத்து நன்கு அடிக்கடி துடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாடி படிக்கட்டில் ஏறி இறங்கும் பொழுது படிக்கட்டின் கைப்பிடியை தொற்று செல்வதனால் மூலமாக இந்த வைரஸ் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் அந்த படிக்கட்டின் கைப்பிடியை கிருமி நாசினியான கலந்த கலவையை கொண்டு நன்கு துடைக்க வேண்டும். இதன் மூலமாக வைரஸ் கிருமி பரவுவதை தடுக்க முடியும். நன்றி.